இவர் ஒரு டைரக்ட் இப்போ ஹீரோவாகவும் மாறிட்டாரு. கேமராவை தூக்கி கால் கடியில் வச்சுட்டு அப்படியே டிராவல் பண்ணாருன்னு வச்சுக்கலேன். டிராவல் ஆகுது போய்கிட்டே இருக்கும். 10 நிமிஷம் ஆனாலும் கேரக்டர் யாருன்னு தெரியாத அளவுக்கு காலை வச்சே படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக வலம் வரக்கூடியவர் மிஷ்கினுடைய படங்கள் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் வித்தியாசமாக இருக்கும், சீரியஸாக இருக்கும் அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அடுத்து தான் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கதை மட்டும் எழுதி தம்பிக்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு அவருடைய தம்பியை ஆதித்யாவை டைரக்டர் ஆக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ராம ஹீரோவா போட்டிருக்காங்க. ராம்னா யாரு? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும், புத்த காபத்தில் சேர்ந்ததல்ல. அவர் தானே அப்படின்னா எஸ், அவர் தான். அவங்க 2 பேருடைய காம்போல உருவாயிருக்கூடிய இந்த படத்துடைய விழா அண்மையில் நடந்துச்சு. டீசர் வெளியிட்டு படத்துல பல பிரபலங்களும் பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்றத வாங்க பாருங்க. யாருக்கும் அடங்காத ஓனாய் மிஷ்கின் அண்ணா ஒரு தமிழ் சினிமாவோட ஓனாயை தான் நான் பார்க்குறேன். யாருக்கும் அடங்க மாட்டார். அவருடைய படங்களும் அப்படி தான். ஏன்னா இதில் ராம் சார் வேறு இருக்கார். ராமண்ணன் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆதித்யாவுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் செமையாக இருக்குது. கரோலி சூப்பர், செம எல்லாமே நல்லா இருந்தது. லிரிக் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ணன் சந்தோஷமாக இருக்கும். உல்ஃப் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி எப்பவுமே ஓநாய்கள் பேக் ஆஃப் உல்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம், உல்ஃப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். தனியாக ஒரு ஓநாய் தெரியுதுன்னா அது ரொம்ப திமிர் பிடிச்ச ஓநாய் தான். அதில் ஒன்றும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது திமிர் வேணும். ஒரு கலைஞனுக்கு ஞான திமிர் இல்லை என்றால் அவன் கலைஞனாகவே இருக்க முடியாது. வெறும் திமிர்னா அது ரொம்ப கஷ்டம். அது வெட்டி எறியப்பட வேண்டிய, உருக்கி எரியப்பட வேண்டிய ஒரு திமிர். ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஞானச்செருக்கு இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த செருக்கு என்னுடைய தம்பி மிஷ்கினுக்கு இருக்கிறது. உலகளாவிய ஏதாவது ஒரு மேட்டர், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், 2 இடம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று ஐநா சபை, இன்னொன்று பார்பர் ஷாப்பு. ஏன்னா அங்கே பேசாத மேட்ரு எதுவுமே கிடையாது. எல்லா டாப்பிக்குமே அங்கே அன்னைக்கு அப் டு டேட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் அதில் ஒருத்தனாக கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சுவாரஸ்யமான இடம். அங்கே வர்ற ஆட்களும் சுவாரஸ்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவரும் கடைக்காரரும் ரொம்ப சுவாரஸ்யமான ஆள். ஏன்னா நம்ம போய் உட்காந்து சேவிங் பண்ணும்போது சோப்பெல்லாம் போட்டு அந்த கத்தி எடுத்து இங்கே வைக்கும்போது தான் இந்த தடவை டிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா, ஏடிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிம்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம். அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே தான் அப்படிம்பா. வேறு மாற்றி சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி அவங்களில் ரொம்ப சுவாரஸ்யமான நபர்கள் நிறைய பேர்த்த நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு களத்தை மிஷ்கின் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனை முதல்ல சந்தித்தா கை கொடுப்பாங்க, இல்லை கட்டி பிடிப்பாங்க, இல்லை வணக்கம் ஹலோ ஏதாவது சொல்லுவாங்க. நான் முதல்ல மிஷ்கினை சந்தித்தது நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன். பின் சீட்லேருந்து ஒருத்தர் என் தலையை தடவி கொடுத்து சொரிஞ்சிட்டே இருந்தார். யாருன்னு தெரியும் பார்த்தா அதுதான் மிஷ்கின். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் தலை சொய்யுது மீன்ஸ் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும், எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும், அப்போ நான் போகக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னால் அது மிஷ்கின் என்னோட ஆஃபீஸ். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை மூலியமாக கட்டி பிடித்தோ அப்படிலாம் சொல்லாத ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இருக்கலாம். அந்த பிரியம் தான் மிஷ்கின். இன்னும் மிஷ்கினை பற்றி சொல்லணும்னா என்னென்னா, ஒரு முரட்டு துணிச்சல், அசாத்திய நம்பிக்கை, ஒரு சாகச வீரன், குங்ஃபு கற்றுக்கிட்ட குங்ஃபு பாண்டா. வயலன்ஸ் இருக்கும், ஏன்னா அவருக்கு சண்டை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாரு, நீ கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வானார். போனோன்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணுன்னாரு. எனக்கு பக்குன்னுச்சு. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னா அப்படின்னா என்னன்னு சொல்ல அவர். நான் அசிஸ்டன்ஸ்ட்டை சொன்னேன், என்னது நீங்களும் மிஷ்கினும் சேர்ந்துமா, அவரே ஒரு பாறாங்களை தூக்கி போடுவார், நீங்கள் ஒரு பாறாங்களை தூக்கி போடுவீங்க, எப்படி ஆடியன்ஸ் தாங்குவாங்க? இல்லை ஒரு காமெடி ஃபிலிம்னு சொல்கிறார். சார் அவருக்கு ரொம்ப பெரிய தைரியம் சார், உங்களை வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டைரக்டர் அவர் கிடையாது ஆதித்யா, அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன். ஒரு சாமானியனுக்கு இந்த பேரை கேட்ட உடனே இது என்ன பேர் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும்ல, அந்த ஆச்சரியம் தான் மிஷ்கினோட கேரக்டர். ஒரு 8 வருஷம் முன்னாடி அஞ்சாதை மீட் பண்ணுறதுக்காக மிஷ்கினை மீட் பண்ணும்போது, அவரோட ஒர்க் பண்ணும்போது
மிஷ்கின் எப்படின்னா ஒரு ஒரு இன்ஃபெக்ஷியஸான ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு கேரக்டர். அப்படியே நம்ம அவர் கூடவே ஒரு ஒரு 10 மாதம் ட்ராவல் பண்ணோன்னா நம்மளோட கேரக்டரே கிட்டத்தட்ட அவர் மாதிரி மாறிடும். ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கேரக்டர். ஆனால் ஒரு 5ஆவது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் அவர் கூட சண்டை போட்டு நான் பேசலை. அதே எல்லா டைரக்டர்ஸும் நடிக்க வரீங்க அப்படின்னு ஒரு கோவம். நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அவர் கூட சண்டை போட்டேன், அவர் கேட்கல, நந்தலாலா நடிக்க ஆரம்பிச்சாரு, எனக்கு சண்டை போட்டு போயிட்டேன். தப்பு இல்லை, பாக்யராஜ் சாரை வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது. ஒரு ஆக்டராக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்களேன், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கோவம். நந்தலாலா பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாரு, ஆனால் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஈகோ, அதனால் போகல. ஓனாய் மாட்டுக்குட்டியும் பார்த்தேன், திருந்திட்டேன். ராம் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து எப்பொழுதுமே போய் சொல்கிறேன், நான் வந்து எப்பொழுதுமே ரவுடித்தனம் பண்ணுறேன். இது நடுவில் காது கேட்காத ஒரு 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 10 எப்போ வேணால் குழந்தை பிறக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து அந்த தருணத்தில் வாழ்ந்துக்கு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப சேலஞ்சான இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் வேறு வேறு வாழ்க்கை கொள்கைகள், எங்கள் மனசுக்குள்ள இருக்க வந்து பொய்களை வந்து கட்டிப்பிடிச்சி வாழும்போது ஒரு கேரக்டர் மட்டும் தான் குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு அந்த தருணத்தில் மட்டுமே வாழுது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து பாஸ்டே கிடையாது. ஏன்னா ப்ரெசண்ட்டை வந்து இது வந்து ஒரு காது கேட்காது ஆக்சுவலாக வந்து. அப்புறம் வந்து அந்த கேரக்டர் எழுதி முடிச்சு எனக்கு ரொம்ப யார் இதை பண்ண போகிறோன்னா நிறைய பெண்கள்கிட்ட வந்து நிறைய நடிகைகள்லாம் கேட்கும்போது எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, என் படனவுடனே சரின்ட்டாங்க. ஆனால் வந்து இல்லை, நீங்கள் வந்து வயிற்றில் 10 மாதம் குழந்தைய சுமந்துக்கிட்டு 2 குழந்தை அம்மாவை யாருமே எந்த நடிகையும் ஒத்துக்கல. நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க, பாவம். அவங்க எந்த நடிகைகளுக்கும் வயசே ஆக போகிறதில்ல. அதனால வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து கடைசி ஆப்ஷன் 5 பேர் சொன்னா 4 பேர் சொல்ல விரும்பல, 2 பேர் படிகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் கதையெல்லாம் கேட்டு கதை ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஆனால் வந்து என்னோட இமேஜுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ 200 வருஷம் நடிக்க போகிறது மாதிரி. அப்புறம் வந்து கடைசியில் வந்து வேண்டாம் வெறுப்பா வந்து பூர்ணான்னு சொன்னவொடனே அப்படி என்ன மாதிரி படம் நடிச்சா எல்லாம் லொத்த படம், பூர்ணா நடிச்ச படம் எல்லாம் லொத்த படம். சரி முக வெட்ட அழகா இருக்கு, சரி அந்த கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு தமிழே வரல, வெறும் மலையாளத்தில் வச்சு வெறும் பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் கூப்பிட்டு என்ன பண்ணேன், என்னம்மா நீ வந்து எனக்கு முகவெட்டு பிடிச்சிருக்குமா, அது மனசுக்குள்ள வருது, நீ வந்து ஒரு 6 நாள் ஒரு 10 நாள் நீ வந்து ஆடிஷன் வரணுமா அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டேன் நண்பர்களே, 6 நாள் 10 நாள் அந்த பெண் வந்து ஆடிஷன் வந்தாங்க.